என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் வேதனையில் வாடுவதாலும் பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருப்பதாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்பதை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னையே துணையாக நினைத்துக் கொண்டு வாழும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நான் எப்போதும் துணையாய் நிற்பேன். இந்த ராசியில் பிறந்த நீ சில காலமாகவே கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் திணறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் தானே? எல்லாவற்றையும் உன்னுடைய பெருமாள் நான் சரி செய்கின்றேன் என் செல்லமே. நீ என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றிக் கொடுப்பேன். கவலைப்படாதே. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒவ்வொன்றாக இதன் பிறகு நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதர்கள் யாருமே தவறு செய்யாமல் இருப்பது கிடையாது. ஆனால் அந்த தவறை சரி செய்வதில் சிறிதும் தயக்கம் காட்டாமல் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன்னாலும் சாதிக்க முடியும் என் செல்லமே. நீ எதை தவறு என்று நினைக்கின்றாயோ, உன்னுடைய செயல் எது தவறு என்று உன்னுடைய மனம் அப்போதே சொல்கின்றதுதானே? அதை சரியாக மாற்ற முயற்சி செய். மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதம். கோபம் வந்தால் அதனால் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சரி செய்யவும் முடியாது. எப்பொழுதும் நிதானத்தோடு இருக்க பழகு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் ஆசைப்படும் மாற்றங்களையும் நான் செய்து தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிடிமானமே ஒன்றுமே இல்லையே என்று நம்பிக்கொண்டும் என்னையே எதிர்பார்த்து கொண்டும் உனக்கு துணையாக பிடிமானமாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாவற்றையும் உனக்காக செய்து கொடுக்கின்றேன். ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய ராசிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து சேர தயாராக காத்திருக்கின்றது. இந்த பூமியில் நீ வாழப்போகும் வாழ்க்கை மிகவும் மகத்தானதாக இருக்க போகின்றது. நீ சாதிப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய பெருமாள் நானும் ஆவலோடு காத்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் ஏன் கலக்கத்தோடு இருக்கின்றாய்? இது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவு அல்ல தங்கமே. இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நீ பார்க்க போகின்றாய். எல்லாமே சந்தோஷமாக நிகழ்வுகளாக, நல்ல விஷயங்களாக, மங்களகரமான விஷயங்களாகவே இருக்க போகின்றது. இந்த கஷ்டமும் பிரச்சனையும் இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய ராசியில் ஒரு அங்கமாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையை நிச்சயம் நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றித் தருகின்றேன் என் செல்லமே. இனி வரும் காலங்கள் உனக்கான நல்ல காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். நீ உறங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் விழித்திருந்து உனக்கான நல்ல விடியலை உனக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் எல்லாம் மாறும். மரணமே நெருங்கினாலுமே கூட யாரிடம் இருக்கும் பணமும் யாருக்கும் உதவி செய்ய முடியாதுதானே? ஆனால் நீ செய்கின்ற தர்மம் எல்லா காலங்களிலும் உன்னை காப்பாற்றும் என்று உணர்ந்து கொண்டு பணம் சேர்ப்பதை விட சிறிது தர்மம் செய்வதற்கும் பழகிக்கொள் என் செல்லமே. பணம் இல்லாதவன் சொல்கின்ற உண்மையை விட பணம், பதவி, அதிகாரம் என்று இருப்பவர்கள் சொல்லும் பொய்க்குத்தான் சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் என் செல்லமே. அதை நினைத்து நீ வருத்தப்படுவது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய வாழ்க்கையின் நிலையையும் நான் உயர்த்தி காட்டுகின்றேன், வருந்தாதே என் செல்லமே. உன்னுடைய மதிப்பையும் உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கான மரியாதையையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உனக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது உன்னை சுற்றி இருப்பவர்கள் கிடையாது. நீ உன்னை உயர்வான இடத்தில் வைத்துக்கொள். உயர்வான எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் நீ போய் பேசாதே. உன்னுடைய வார்த்தையை காட்டிலும் அந்த இடத்தில் நீ அமைதியோடு இருந்தாலே அங்கு உனக்கு அதிக மதிப்புதான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள். தாமதமாக உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் தரமானதாகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாகவும் இருக்கும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ ஆடம்பரத்தை துறந்து அமைதியை தேடிச் செல்லப் போகின்றாய். புதிதாக ஒன்று கிடைக்கப் போகின்றதே என்று பழகிய ஒன்றை விருத்து விடாதே. ஏனென்றால் உனக்கு வரப்போவது இதைவிடவும் கஷ்டமானதாகவும் வலியை கொடுப்பதாகவும் இருந்துவிட்டால் என்ன செய்வது? பிறகு இழந்ததை எண்ணி வருத்தப்பட முடியாதல்லவா? அதனால் எது கிடைத்தாலும், எவ்வளவு சந்தோஷங்களை நீ அனுபவித்தாலும் பழையதை ஒருபோதும் மறக்காதே. இன்று நடந்த கெட்ட விஷயங்களை நினைத்து நாளையும் உன்னுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே.
காலமும் நேரமும் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உறங்கும் முன் இதை கேட்டுவிட்டு உறங்கு. இன்று உன்னுடைய கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும். உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும். இப்போது நான் உன்னிடம் கூறுவதை சற்று கவனமாக கேள். எனதிந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது. நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன். இறுதி வரை பொறுமையாக கேள். என்னை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கின்றாய், எங்கெங்கோ அலைகின்றாய். எப்போது என்னை காண்பதற்காக உன்னுடைய மனம் என்னை தேடுகின்றதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது. என்ன தவறு செய்தேன் என்று நினைக்கின்றாயா? உன்னுடைய மனதை கேட்டுப்பார். நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாய். ஒரு சமயம் நீ என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய். இப்போது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய். அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. அதை முழுமையாக மறந்துவிடு. என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதையே மறந்து போய்க் கொண்டிருக்கின்றாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னுடைய கண்முன் தானே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். சமீப காலமாகவே உன்னை சுற்றி ஏதோ ஒன்று தவறாக நடப்பதை போன்றே நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து சட்டென்று நீ காப்பாற்றப்பட்டதை போன்றவும் நீ உணர்ந்திருப்பாய். ஆனால் இதுவெல்லாம் கனவா அல்லது இது உன்னுடைய கற்பனையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, நடந்த எல்லாமும் உண்மைதான். உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றிதான் இருக்கின்றேன். நான் உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என் மீது செலுத்து. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் நீ சரணடைந்து விடு. உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு. உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் அனுப்புவேன். நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நான் வருவேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன்னுடைய வம்சாவளிகளை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்வது உன்னுடைய அப்பாவின் கடமை. என் அன்பு குழந்தை,